ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தீக்ஷித் வயித்துல இருக்கும்போது, அம்மா காட்டுல வந்து பாவக்காய் வச்சிருந்தோம். 7 மாசத்துக்கு மேல தான் வந்து அம்மா வீட்டுக்கு போனேன். அவன் வயித்துல இருக்கும்போதே பாவக்காய் வந்து அதிகமா சாப்பிட்டேன். அவன் பொறந்ததுக்கப்புறம் பாவக்காய் நெறையாவே எங்க அம்மா டெய்லியுமே செஞ்சு குடுத்துருவாங்க. ஒரு 3 மாசம் டெய்லியுமே சாப்பிட்டேன். எனக்களவா ஒரு பாவக்காயாவது வறுத்து குடுத்துரு. ஃபீட் பண்ணிட்டு இருப்போம்ல, பாவக்காய் சாப்பிட்டா மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அதனாலயே என்னமோ தீக்ஷித் வந்து பாவக்காய் நல்லா சாப்பிடுவான். ஒவ்வொரு குழந்தைங்க வந்து பாவக்காய் கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதே இல்ல. ஒவ்வொரு குழந்தைகள முக்காவாசி குழந்தைங்க சாப்பிட்றதில்ல. எனக்கும் பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் வந்து நம்ம எண்ணெயிலேயே பாவக்காய வதக்கி சாப்பிட்றோம். கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கிற மாரி. அதிகமா கசப்பு இருக்கிறதில்ல. ஆனா ஃபஸ்ட்டுலாம் எங்க அம்மா எப்படி செய்யும்னா, தண்ணி ஊத்தி வேக வச்சு பயங்கர கசப்பா இருக்கும். ஆனா நான் நல்லா சாப்பிடுவேன். பிடிக்கும். இப்பவும் ஊர்ல பாவக்காய் தான் போட்டிருக்காங்க. 4 பாவக்காய் புடுங்கிட்டு வந்தேன். சரி பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அம்மா அன்னைக்கு தனியா ஒரு பாவச்சட்டி மொளச்சிருந்துச்சு. அதுலேருந்து ஒரு பாவக்காய் மட்டும் காய்ச்சிருந்துச்சுன்ட்டு புடுங்கி குடுத்தாங்க. அதையே சில்லி மாரி அவனுக்கு போட்டு குடுத்தேன் ஸ்கூலுக்கு. சாப்பிட்டு வந்துட்டான். அதுலேருந்து எனக்கு பாவக்காய் சில்லி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஊர்லேருந்து கொண்டு வந்த பாவக்காய நல்லா கழுவி, அது உணர்ந்ததுக்கப்புறம் பொடி பொடியா கட் பண்ணி போட்டு, அது கூட உப்பு மிளகுடி போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நீங்க உப்பு மிளகுடி போடும்போது பாவக்காயில வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. நல்லா ட்ரையா இருக்கிற மாரி தான் இருக்கும். நீங்க உப்பு சேர்த்துன உடனேயே வந்து கொஞ்சம் ஈரப்பதமா ஆயிரும். அதனால நல்லா புடிச்சுக்கும் உப்பு மிளகுடி. அன்னைக்கு அவன் பாவக்காய் சில்லி கேட்டப்போ கொஞ்சம் சில்லி பொடி போட்டு தான் நானு ஃப்ரை பண்ணி குடுத்தேன். இன்னைக்கு வந்து வெறும் உப்பு மிளகு பொடி போட்டு தான் பண்ணி வச்சுருக்கேன். நான் சரி கொஞ்சமா எடுத்து சில்லி பொடியும் போட்டு காய வச்சுக்கலாம். அவனுக்கு எது பிடிக்குதோ அந்த மாரி நெறையா செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, இந்த கொஞ்சமா வந்து சில்லி பொடி போட்டு கலக்கிக்கலாம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பாவக்காய்க்கு உப்பு மிளகு பொடி மட்டும் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். ஸ்நாக்ஸ் ஏதாவது இல்ல அப்படின்னா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா பொரிச்சு சாப்பிட்டுருவேன். 2மே 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள செலியனுக்கு இன்னைக்கு ஹாஃப் டே தான் பால்வாடின்ட்டு கூப்பிட வர சொன்னாங்க. போய் கூப்பிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் எடுத்து இன்னைக்கு காய வைக்கணும். செலியன் வயித்துல இருக்கும்போதும் சரி, பொறந்ததுக்கப்புறம் சரி காட்டில வந்து புடலங்காய் தான் இருந்துச்சு. அதனால தீக்ஷித்துக்கு சாப்பிட்ட அளவு பாவக்காய் சாப்பிடல செலியன் பொறந்தப்போ. செலியன் அதனால அதிகமா பாவக்காய் விரும்புறதில்ல. அந்த எண்ணெயிலேயே வதக்கி பொரியல் பண்ணி குடுப்போம்ல, அதுனா சாப்பிடுவான். இப்படி பொரிச்சு குடுத்து அவன் சாப்பிட மாட்டேன்ட்டான். தீக்ஷித்து சாப்பிட சாப்பிட அவனும் பழகிக்குவான்னு நெனைக்கிறேன். இந்த 2, 3 நாளா அரிஞ்சு வைக்கலான்னு நெனைக்கிறது, வெயில் அடிக்கிறதுல மோடம் போட்டே இருக்குதா, இன்றைக்குமே காலையில மோடம் போட்டு தான் இருந்துச்சு. ஒரு 10 மணிக்கு மேலே தான் லைட்டா வெயில் அடிச்சு, சரி அரிஞ்சு போடலான்ட்டு அரிஞ்சு, எல்லாம் போட்டு கலக்கி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் மோடம் போட்டுக்குது. செலிய நானும் வைக்கிறேன்ட்டு எல்லா தட்டத்தில் எடுத்து வச்சுட்டு, நான் கொண்டு வந்து வச்சேன். நானும் ஒரு தட்டம் கொண்டு வரேன்னு, அந்த சில்லி பொடி போட்டதை கொண்டு வர்றான். அவள் எட்டு வரது வீடியோ எடுத்தனாட்டி ஒரே சிரிப்பு. இதுதான் சில்லி பொடி போட்டது. இதெல்லாம் வந்து மிளகுடி உப்பு போட்டது தான். இது பார்க்குறக்கு தான் இவ்வளோ இருக்குது. காஞ்சுனா கொஞ்சமாக ஆயிரும். பாருங்கள் மோடம் போட்டே இருக்குது. நான் பச்சை பாவக்காயே சாப்பிட்றேன்ட்டு எடுத்து வாய் முன்னாடி வச்சுட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறான்.